पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆனி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மீன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். எளிதில் பழகும் குணம் பெற்ற மீனராசி அன்பர்களே, ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறார். 7.5 சனியின் ஆதிக்கமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். மனக்கவலை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். கடகம் புதன். ஆனி மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கிறதுனால பஞ்சமஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். சுபகாரிய பேச்சுகள் திடீரென முடிவாகலாம். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் வேலை பளு கூடும். இருந்தாலும் அதை ஏற்று சிறப்பாக செயல்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. ஒரு சிலருக்கு அயல்நாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம். பெற்றோர்களின் ஆதரவு திருப்தி தரும். தொழிலை விரிவி செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. ரிஷபம் சுக்கிரன். ஆனி 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். மேலும் உங்கள் ராசிநாதன் குருவுக்கு பகை கிரகமானவர் சுக்கிரன் என்கிறதுனால உடன்பிறப்புகள் வழியே ஒரு சில பிரச்சனைகள் அலைமோதும். வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் மனக்கலக்கத்தை உருவாக்கும். அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் வரலாம். விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. சனி வகரம். ஆனி 18ஆம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி வகரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 11, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி. அவர் வகரம் பெறும்பொழுது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். வருமானம் தடைபட்டு சேரும். அயல்நாட்டில் உள்ளவங்க தாய்நாடு திரும்ப முடியாத சூழல் உருவாகும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு வாங்கிய சொத்துக்களை விற்கும் சூழல் உருவாகும். இந்த காலகட்டத்தில் சனி வழிபாடு சஞ்சலம் தீர்க்கும். செவ்வாய் சனி பார்வை. மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்மராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்குறாரு. அதே நேரத்தில் குருவின் பார்வை சனியின் மீது பதியுது. எனவே சுப செலவுகளை ஏற்படுத்தி கொண்டால் வீண் செலவுகள் குறையும். இல்லத்துக்கு தேவையான மின்சாதன பொருள்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருள்களை வாங்கலாம். வீட்டு பராமரிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க. வாகனம் மாற்றம் செய்யும் எண்ணம் மேலோங்கும்.
தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். தொழிலை இடமாற்றம் செய்யும் வாய்ப்புண்டு. பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தடைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு திடீர் மாற்றம் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு அதிக முயற்சியின் பேரில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தியை தரும். என்றாலும் விரயங்களும் வீடு மாற்றங்களும் உண்டு. இந்த மாதம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நன்மையை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் வந்து ஜூன் 15, 16, 21, 22, 26, 27, ஜூலை 6, 7, 8, 13, 14. மகிழ்ச்சி தரும் வண்ணம் வந்து கிரே. கிடைச்சது எதையும் சாமர்த்தியமாக தக்க வைத்து கொள்றதில் திறமையுடைய மீனராசி அன்பர்களே, நீங்கள் நட்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. இந்த மாதம் அனைத்து கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக தரும் வகையில் இருக்குதுங்க. பொருள் சேர்க்கை உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. செவ்வாய் சஞ்சாரம் இடமாற்றத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே என்ற கவலை உண்டாகும். இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியது வரலாம். கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் வந்து எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் தரும். ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எப்போதும் பிஸியாகவே காணப்படுவாங்க. செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். பொறுப்புகள்லாம் கூடும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு சரியாகும். வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவதன் மூலம் செலவு கூடும். விருந்தினர் வருகை இருக்கும். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம். எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதமாகும். வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகும். அரசியல் துறையினருக்கு உங்கள் கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அறிவாற்றலும் செயல்திறமையும் கூடும். உழைப்பு வந்து வீண் போகாது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி கிடைக்கும். அடுத்தது வந்து பூரட்டாதி 4ஆம் பாதம். இந்த மாதம் வந்து பல விதத்திலும் புகழ் கூடும். மற்றவங்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். மேலதிகாரிகள் உதவி கிடைக்கும். சக ஊழியர் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் விலகும். உத்திரட்டாதி. இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும். நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். மனபலம் கூடும். அடுத்தது வந்து ரேவதி. இந்த மாதம் வந்து புதிய நபர்கள் அறிமுகம். அவங்களால் உதவியும் கிடைக்கும். எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். வீண் அலைச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும். பணவரத்து இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது நவகிரக குருவை வியாழக்கிழமையில் வணங்கி வந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். மன அமைதி